அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கக்கூடிய செய்தி தபரானி என்ற நூலிலே பதிவு செய்யப்படுகிறது. ஒரு 4 காரியங்கள், அந்த 4 காரியங்கள் யாருக்கு வழங்கப்பட்டுள்ளதோ அவர்கள் இந்த உலகத்தினுடைய நன்மைகளையும் மறுமையின் நன்மைகளையும் ஒட்டுமொத்தமாக அவர் கொடுக்கப்பட்டு விட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே குறிப்பிடுகிறார். அந்த 4 காரியங்கள் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அர்பஉன் மன் உஅதியஹுன்ன, 4 காரியங்கள். யார் அந்த 4 காரியங்களை கொடுக்கப்படுகிறாரோ ஃபக்கத் உஅதிய கைரத் துன்யா வல் ஆகிரா, இந்த உலகத்தினுடைய நன்மைகளையும் மறுமை நாள் ஆகிரத்தினுடைய நன்மைகளையும் ஒட்டுமொத்தமாக அவர் கொடுக்கப்பட்டு விட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அந்த 4 காரியங்கள் என்ன? கல்பன் ஷாக்கிரன், நன்றி சொல்லக்கூடிய உள்ளம் ஒன்று. இரண்டாவது லிசானன் ராக்கிரன், இறைவனை துதிபாடக்கூடிய நாவு. மூன்றாவதாக சொன்னார்கள் பதனன் அலல் பலாயி, என்ன கஷ்டங்கள் சிரமங்கள் வந்தாலும் பொறுத்து கொள்கின்ற, பொறுமையை மேற்கொள்கின்ற உடல். நான்காவதாக சொன்னார்கள் ஜௌஜத்தன் லா தபகீஹி ஹவுனன் ஃபீ நஃப்ஸிஹா வலா மாலிஹி, கணவனுக்கு சொந்தமான தன்னுடைய கற்பிலும் கணவனுக்கு சொந்தமான பொருளாதாரத்திலும் மோசடி செய்யாத மனைவி. இந்த 4 காரியங்களை எவர் கொடுக்கப்பட்டுள்ளாரோ அவர் உலகத்தில் உள்ள நன்மைகளையும் கொடுக்கப்பட்டு விட்டார், மறுமையினுடைய நன்மைகளையும் வழங்கப்பட்டு விட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதுல முதலாவது காரியம் என்ன? கல்பன் ஷாக்கிரன், இறைவனுக்கும் நன்றி சொல்ல வேண்டும், நமக்கு உபகாரம் செய்தவர்களுக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டும். கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு, இப்படியாக நமக்கு யார் உபகாரம் செய்தாலும் அவர்களுக்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும், பிரதி உபகாரம் செய்ய வேண்டும். பிரதி உபகாரம் செய்ய முடியல அப்படின்னா ஜஸாக்கல்லாஹு கைரன், இதைவிட சிறந்த ஒன்றை இறைவன் உங்களுக்கு கூலியாக வழங்குவானாக அப்படிங்கிற பிரார்த்தனையை நாம் செய்ய வேண்டும். நமக்கு உபகாரம் செஞ்சவங்களுக்கு பிரதி உபகாரமும் செய்யாம, அவர்களுக்காக நாம் பிரார்த்தனையும் செய்யாம நன்றி கெட்டத்தனமாக நடந்தால், மனிதனுக்கு நன்றி செலுத்துவதன் மூலமாகத்தான் நாம இறைவனுக்கு நன்றி செலுத்த முடியும். நமக்கு உபகாரம் செய்த ஒரு மனிதனுக்கு நாம் நன்றி செலுத்தவில்லை என்றால் படைத்த இறைவனுக்கும் நன்றி செலுத்தியவர்களாக நாம் ஆக மாட்டோம். மல்லம் யஷ்குரின் நாச லம் யஷ்குரில்லாக. இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒருத்தருக்கு நம்ம டீ வாங்கி கொடுக்கிறோம், அதுக்கு பிரதி உபகாரமா அவர் நம்மளுக்கு என்ன செய்யணும்? எப்பவாவது ஒரு தடவை டீ வாங்கி தரணும். இல்லைன்னா ஜஸாக்கல்லாஹு கைரா, உனக்கு இதை விட சிறந்த ஒன்றை இறைவன் பகரமாக்கி தரட்டும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனையாவது செய்ய வேண்டும். டீ வாங்கி தரதில்லை, பிரார்த்தனையும் செய்யறது இல்லை. சில பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா? எனக்கு டீ வாங்கி தர்ற அளவுக்கு நீ உயர்ந்து விட்டாயோ, உனக்கு கையில காசு வந்துருச்சோ
அப்படியெல்லாம் ஏளனமாக நம்மை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப இறைவனுக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டும், மனிதர்களுக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட கல்பு நமக்கு இறைவனிடத்தில் கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக லெசானன் தாக்கிரன், எப்பொழுதும் இறைவனை துதிபாடக்கூடிய நாவு. நாம யாரை அதிகமா பிரியப்படுறோமோ அவங்களத்தான் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். எனக்கு பிரியமான ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா நான் எதுக்கு எடுத்தாலும் அவர் பேரை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அல்லாஹ்வை நாம் பிரியப்பட வேண்டும். எனவே அல்லாஹ்வுடைய திக்ரை, அவனுடைய நாமத்தை நாம் கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். மூன்றாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பதனன் அலல் பலாயி சாபிரா. சோதனைகள் வரும் பொழுதெல்லாம் அதை பொறுத்து கொள்கின்ற உடல். சில பேருக்கு லேச தலைவலி வந்தாலும், சனியம் பிடிச்ச தலைவலி எனக்கா வரணும், பல்வலி வந்தா பல்வலியை திட்டுறது, கண் வலி வந்தா கண் வலியை திட்டுறது, காய்ச்சல் வந்தா காய்ச்சலை திட்டுறது, இப்படிலாம் நாம் இருக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மூமினுடைய காரியம் ஆச்சரியமாக இருக்கிறது. அவனுக்கு ஏதாவது ஒரு நன்மை ஏற்பட்டால் இறைவனை புகழ்கின்றான், சோதனைகள் வந்தால் பொறுத்து கொள்கிறான். அப்போ மூமின் சோதனைகள் வரும் பொழுது பொறுத்து கொள்ள வேண்டும். நோய் வருகிறதா பொறுத்து கொள்ள வேண்டும். அக்காட்டி டாக்டர்கிட்ட போகக்கூடாது இல்லை, பொறுத்து கொண்டு மருத்துவம் செய்ய வேண்டும். திட்டக்கூடாது, நோய்களை திட்டுவது கூடாது. இது மூன்றாவது தன்மை. நான்காவது என்ன அப்படின்னா, நமக்கு சொந்தமான கற்பு, நாம் சேர்த்து வைத்த செல்வங்கள், இவைகளையெல்லாம் பாதுகாக்கக்கூடிய ஒரு மனைவி நமக்கு அமைந்து விட்டால், அவர் ஒரு மனைவிக்கு அவளுக்கு சொந்தமான கற்பையும் அவளுக்கு சொந்தமான செல்வங்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு கணவன் ஒரு பெண்ணுக்கு அமைந்து விட்டால், அதைவிடவும் அந்த அவர்களுக்கு சிறந்த ஒரு வாழ்க்கை நிச்சயமாக உலகத்திலும் கிடையாது, மறுமையிலும் கிடையாது என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நபிமொழியின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். எல்லாமல்ல இறைவன் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இது போன்ற 4 தன்மைகளையும் முழுமையாக வழங்கி இம்மையிலும் மறுமையிலும் எல்லா வகையான நன்மைகளையும் பெற்று வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.